ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2 ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதில் மொத்தம் 7 எபிசோட் 7 ஹார்ஸ் இது வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது அந்த பார்ட்டோட கன்டினியூஷன், சீசன் 1ஓட கன்டினியூஷன். ஸோ என்ன இருக்கு எது இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக எடுத்து பேசுவோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். நண்பன் படத்துல நம்முடைய ஒரு பார்ட் ஆஃப் த கதை இருக்குது. மில்லிமீட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருக்கும். வெங்கட் இவன் அவன் எல்லாரும் பேசிட்டு இருக்கும். அப்ப நீ யாருன்னு கேட்கும்போது எப்படி தெரியும் மில்லிமீட்டர் தான் இப்போ சென்டிமீட்டர் ஆயிட்டாங்க. என்ன இன்னும் அடையாளம் தெரியலையா? இல்ல எப்படி தெரியும்? மில்லிமீட்டர் தான் இப்போ சென்டிமீட்டர் ஆயிட்டல்ல. மில்லிமீட்டர் அந்த மாதிரி நம்முடைய அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிற இதில் வந்துட்டு கூட நம்முடைய மில்லிமீட்டர் வந்துட்டு சென்டிமீட்டர் ஆயிட்டாப்ல. ஸோ ஹைட் ஆயிட்டாப்ல. இப்போ இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு அவரு வாட்டர் பெண்டர் அதை கத்துக்கிட்டாரு, அண்ட் ஏர் பெண்டர் அதையும் கத்துக்கிட்டாரு. அண்ட் கத்துக்க வேண்டியது எர்த் பெண்டர் அண்ட் அதுக்கப்புறம் ஃபயர் பெண்டர். ஸோ இந்த ரெண்டையும் கத்துக்கணும். இப்போ வந்து அவர் கத்துக்க வேண்டியது எர்த் பெண்டர். ஸோ அந்த எர்த் பெண்டர் வந்து கத்துக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அவருடைய நெருங்கிய க்ளோசஸ்டான ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அந்த ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி பூமி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு சாதாரண ஒரு அந்த கர்ச்சில் எப்படி கத்துக்கிறது, அந்த எடுத்து வந்து எப்படி கத்துக்கிறது அப்படிமா இருந்துட்டு அதை பார்த்துட்டு இருப்பாரு. எடுத்து பண்ற எப்படி கத்துக்கிறது அப்படின்ட்டு. பட் அப்படி இருந்த ஒருத்தர் வந்து 100 வருஷம் தாண்டி இப்போ அவரோட அரசர். ஸோ அவரோட பேச்சு கேட்டு நடுதலை தன்மையா இருக்கணும், நடுதலை ஜீன் அப்படி மாதிரி நடுதலை ஜீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மூலமா சில விஷயம் கத்துக்கிட்டு இங்க வருவாரு. பட் ஆனால் அது அவருக்கு புரியாது. நம்முடைய லாஸ்ட் ஏர்பெண்டர் அதான் அவதாருக்கு புரியாது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாம் அதிர ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி கத்துக்கிறது அப்படி மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு இடையில இவர் கத்துக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு பார்ப்பாரு. என்ன அப்படின்னா எர்த் பெண்டர் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு போட்டி நடக்கும். அங்க வந்துட்டு கலை தூக்கி அடிக்கிறது, இது பண்றது, அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லி காசு இல்லாம சாப்பாடு வாங்க போன இடத்துல அது கேள்விப்பட்டு காசுக்காக போவாங்க. அங்க போன ஒரு திறமையான ஒரு வித்தியாசமான டஃப் அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ ஆனால் அவங்க எல்லாத்தையும் உணர்ச்சியால் உணர்வாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வரமாட்டாங்க. இவங்க வலுக்கட்டாயமாக போய் சண்டை போட்டு கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து ஒரு பாதி எபிசோடு கிட்ட அவங்க கற்றுக் கொடுக்கறது தான் மெஜஸ்டிக்காக இருக்கும். ஹெட்பெண்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எப்படி இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, அவதாரத்தை கற்றுக்கணும். ஸோ அப்படிங்கிறதுக்காக அதை கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் நெருங்கிய ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த பொண்ணு, அந்த பையன் அப்படி மாதிரி நிறைய கேரக்டர் அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே சண்டை போட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு யாருமே உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு இதில் உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு இவன் ஒன்று சொல்கிறது கரெக்டாக இருக்கும், பட் அதை இவங்க நம்ப மாட்டாங்க. இவங்க வேற ஒன்று சொல்றது கரெக்டாக இருக்கும், அதை இவன் நம்ப மாட்டான். இங்கே ஒருத்தர் சொல்றது இவங்க 2 பேருக்கு முடியாது, ஆனால் இவன் சொல்றதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒருத்தர் சொல்றது ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தர் சொல்றது இன்னொருத்தர் பண்றதுக்கு பிடிக்காது, இன்னொருத்தர் பண்றது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அவங்க பண்றது இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க எல்லாம் பண்றது அவனுக்கு பிடிக்காது. அப்படி மாதிரி இருந்துட்டு யார் பண்றது யாருக்குமே பிடிக்காம இந்த சீசன்ல வந்துட்டு ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு குச்சியை எடுத்து ஒரு சின்ன பையன் கொடுத்து உடனா வச்சிருவான், இன்னொரு குச்சியை கொடுத்து உடனா வச்சிருவான், இன்னொரு குச்சியை கொடுத்து உடனா வச்சிருவான். ஆனா அதே குச்சியை வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சு உடனா கொஞ்சம் கஷ்டம் உடைக்க முடியாது. ஸோ அதுக்கான வலுவு தேவைப்படும். ஒத்தையா இருந்தா டக்குன்னு வச்சுருவாங்க, கூட்டமா இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடைப்பாங்க. ஸோ அதுதான் இங்க வந்துட்டு சொல்லி வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும். ஃபயர் பெண்டர்ல வந்துட்டு அந்த இடத்துல அந்த நாட்டுல உள்ள அரசால போற ஒருத்தன் அவன் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இவன் ராஜ துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. நீ இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, நீ ராஜ துரோகம் பண்ணிட்ட, அவ்வளவுதான், நீ இந்த வந்தேன்னா அவனை போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க அப்பா பேசிட்டு இருப்பாரு. ஸோ கடைசியில வந்து அவங்க திரும்ப அரசவைக்குள்ள வரலாம் அப்படிமா இருந்துட்டு ஃபயர் பெண்டருக்கு வந்துட்டு இவங்க உத்தரவு போடுவாங்க. போடும்போது அவன் கேட்க மாட்டான், நான் அவதார பிடிக்காம நான் வர மாட்டேன்
அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். கடைசியில் அவங்க தங்கச்சி வந்து தன்னோட அண்ணனை வந்து தூக்கிட்டு வர்றதுக்காக, சாரி தம்பி அண்ணன் தெரியல, அவனை தூக்கிட்டு வர்றதுக்காக அங்கேருந்து இங்கே வருவாங்க. வந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நடந்த ஓவரால் த மெஜஸ்டிக் ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த பொண்ணு. ஸோ அவங்க தான் வந்துட்டு மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம். அவங்க அப்பாவுக்கு தான் அவ்வளோ மாஸ்டர் மைண்ட் கிடையாது, ஆனால் இவங்க தான் அவ்வளோ மாஸ்டர் மைண்டு. பிரச்சனை பண்ணது, வாட்டர் பெண்டர் அப்படி மாதிரி வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய பிளேஸில் போயிட்டு அந்த இடத்த அழிச்சது, அழகான இடத்த அழிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே சூரியனும் நிலவும் மாதிரி இருந்த ஒரு மீனை வந்துட்டு கொன்னது. ஸோ எல்லாமே வந்து அவங்க தான். பட் இருந்தாலும் அடுக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் தான் வந்து அவதார். ஸோ அந்த அவதார் வந்து திரும்ப வந்து ஏதாவது பண்ணுவாரான்னு பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அவர் என்னால் இல்லை யாருக்காவது பாதிப்பு வந்துடுமோ, என்னால் யாருக்காவது பாதிப்பு வந்துடுமோ, என்னால் யாருக்காவது பாதிப்பு வருமோ அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். ஸோ அவரை அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக அவருடைய பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் ஒவ்வொரு அவதாரோட உதவியினால தான் இவர் வந்துட்டு எல்லாரையுமே வந்து காப்பாற்றுவார். இன்னொரு அவதாரோட உதவி இல்லாமல் இவர் காப்பாற்ற மாட்டார். அது எப்படிப்பா சொல்றாரு? அவங்க எல்லாம் செத்துட்டாங்களே அப்படின்னா வந்துட்டு ஆவிகளின் உலகத்துல போற அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் வச்சு இவங்க வந்து ஆவிகளின் உலகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. ஸோ அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 7 எபிசோட் 7 மணி நேரம். நாம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம் இந்த பூமியால. தலைமறைவு ஓகேவா? அந்த ஃபயர் பெண்டர் அப்படி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய அண்ணன் இவரு கூட அந்த ஃபயர் பெண்டரோட மகன் அவர் கூட வந்து தனியா தலைமறைவா இருப்பாங்க. அவருக்கு வந்துட்டு பெரிய லைஃப் வாழ வேணாம், ஏன்னா செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டாரு, இதுக்கு மேல என்ன வாழணும் அப்படிமா இருந்துட்டு மக்களோட மக்களா கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்குங்க. அந்த சீன் பை சீன் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றது, கொஞ்சம் எமோஷனல் ஆகுறது, இவங்க நிலைப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இவங்களே நிலைப்பாட்டுல கொண்டு வர்றதுக்காக இவங்க கொடுக்குற அட்வைசஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த எர்த் பெண்டர் இருக்குல்ல, இந்த எர்த் பெண்டர் அப்படிங்கிற எந்த ஒரு இடத்துலையும் அந்த அரசருக்கு வந்துட்டு ஒரு இலவுமே தெரியாது. நம்ம அந்த சோட்டா பீம்ல வந்து டோலக்பூர்ல அந்த ராஜா வந்து எதுக்கு இருக்காருன்னு தெரியாது. முக்கால்வாசி வேலையை வந்து பீம் தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து அவனோ ஒருத்தன் அவரை கண்ட்ரோல் பண்றான், ஓகேவா? ஆனா இருந்தாலும் சுயாரிக்கு கிடையாது அவனுக்கு. ஆனா இங்க அவதார் வந்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் இவர் வந்து ஐடியாலாம் கொடுப்பாரு, பீம் மாதிரி ஐடியாலாம் கொடுப்பாரு, ஆனா அவர் கேட்க மாட்டாரு. ஸோ கடைசியில அவதார் தான் அந்த இடத்தைய வந்துட்டு காப்பாற்றுவாருன்னு கேட்டா காப்பாற்ற ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஃபைனல் சீசன் வந்து வரப்போகுது. ஸோ அதுல வந்துட்டு தான் இவங்க ஃபயர் பண்ற அழிப்பாங்களா அழிக்க மாட்டாங்களா தெரியும். இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை புதுசா ஏதாவது கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபயர் பெண்டரோட மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த லார்ட் ஃபயர் பெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களோட அந்த பொண்ணு வந்துட்டு பண்ற சேஷ்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கே பிடிச்சி நச்சு 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 நச்சுன்னு குத்தலாம் போல இருக்கும். பட் நம்மளுக்கு குத்த முடியாது, ஏன்னா அது வெப் சீரிஸ். ஸோ வேற அடுத்த பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸை ஏன் பார்க்கலாம், எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவதார் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவதார் சுட்டி டிவில பார்த்தீங்கன்னா, சுட்டி டிவியா போகோ டிவியான்னு தெரியல, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இனிமே அவர் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவா இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஃபயர். ஸோ ஃபயர் அவர் கத்துப்பாரா அப்படின்னு வந்துட்டு போக போதான் தெரியும். அண்ட் அவதார் நிலையில இருக்கும்போது வந்துட்டு அவதார் இறக்கக்கூடாது. அவதார் நிலையில இல்லாம இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவதார் இறக்கலாம். ஸோ ஆங் அப்படிங்கிற அவதார் வந்துட்டு அவதார் நிலையில இருக்கும்போது தாக்கப்படுறாரு, இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு சீசனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் பாகுபலி வந்துட்டு படத்துல அந்த கட்டப்பா வந்து பாகுபலி ஏன் குத்துனார் அந்த மாதிரி வந்துட்டு இங்க ஏன் கொன்னாங்கன்னு தெரியும், போட்டாங்கன்னு தெரியும். அவர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஃபைனல் சீசன்ல தெரியும். அவர் பொழைப்பாரு, அது எல்லாருமே தெரிஞ்ச கதை தான். பட் ஆனால் எப்படி பொழைப்பாரு, என்ன பொழைப்பாரு அப்படிங்கிறதும் அதுக்கான ஹிண்டான ஐடியா வந்துட்டு இந்த சீசனோட 7th எபிசோட்ல வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுது அண்ட் அந்த ஃபைனல் சீசன்ல வந்து என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம வெயிட் பண்ணி பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். ஸோ நீங்களும் அந்த
நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நானும் கொஞ்ச நாள் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணாமல் சில விஷயங்களை சில மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஸோ நீ உன்கிட்ட காசு இருக்குது, நீ பண்ணுற அப்படின்னா வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும்னா பண்ணு, இல்லை அப்படின்னா வந்துட்டு ரோட்டில் இறங்கி கிரவுண்டில் இறங்கி விளையாடு. அதுவே நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ எனக்கு இது பொழப்பு பிடிச்ச விஷயம். ஸோ அதை நான் பண்ணுறேன். அண்ட் மற்ற மாதிரி யாரையும் கூட சொல்கிறதுலாம் கிடையாது. அண்ட் வேறு என்ன வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன பாயிண்டாக சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அண்ட் மீண்டும் இன்னொரு சந்திப்பு. நான் உங்கள் மாஸ்டர்.